ஆபிரகாமுடைய 10வது பயணம், ஆணையிடுதலின் பயணம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21, 22 முதல் 34 வரை உள்ள வேத பகுதி. இதில் நாம் 2 இடங்களை கவனிக்கிறோம். ஆதியாகமம் 21, 22 34 வரை. இந்த வேத பகுதியில் நாம் கவனிப்பது 2 இடங்கள். ஒன்று கேரார், மற்றொன்று கேரார், மற்றொன்று பெயர்ஷபா. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 25 மைல். ஆபிரகாமுடைய 10வது பயணம் 25 மைல் தூரம். ஆணையிடுதலின் பயணம். பெயர்ஷபா என்றால், ஷேபா என்றால் 7 என்ற அர்த்தம், 7. ஷேபா என்றால் 7, பேர் என்றால் வெல், அதாவது கிணறு. 7 கிணறு என்று சொல். அதுதான் நம்ம ஊர் தான். மின்ட்டுக்கு பேர் என்ன பேர்? 7 கிணறு தான். மின்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர், தங்கசாலைக்கு பேர், பழைய பேர் 7 கிணறு தான். அதான் 7 கிணறுன்னு ஒரு பகுதி இருக்குது. மின்ட்டுன்னு இதுக்கு ஏன் பேர் வந்தது? மின்ட் என்றால் என்ன ஐயா? சாக்லேட் ஃப்ளேவர். ஆக்சுவலாக மின்ட் என்பது தங்கத்தில் காசு செய்கிற இடம்னு அர்த்தம். மின்ட் என்றால் தங்க சாலை. அந்த பேர் என்ன பேர்? தங்க சாலைன்னு தமிழில் சொல்லலாம். அந்த ஜெயில் இருக்குல்ல, இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஜெயில் இருக்குது பார்த்தீங்களா, பழைய ஜெயில் இருக்குது தெரியுங்களா, அதில் முன்னாடி தங்க நாணயங்கள் இங்கிலீஷ்காரன் அங்கே தான் செய்திருக்கிறான். முதல்ல தங்கத்திலிருந்து காயின் செய்தது அந்த இடம் தான். அதுக்கு பேர் தங்கசாலை. மின்ட் என்றாலும் இங்கிலீஷில் மின்ட் என்பது காயின் செய்யக்கூடிய இடம். நமக்கு இன்றைக்கி மின்ட்னா இன்றைக்கி புதினா, சரியா? இன்னைக்கு நமக்கு அந்த வாசனை, நமக்கு சாப்பிட்டே பழகிட்டோம், சரியா? சாப்பிட்டு கெட்டவன் ஒரே ஒரு கூட்டம் கிறிஸ்தவன் தான். சாப்பிட்டே போயிடுவான் கீழே ஆள். இப்படி தெரியுங்களா? பட்டினி கிடந்து செத்தவன் கிறிஸ்தவத்தில் யாருமே கிடையாது. சாப்பிட்டு செத்தவன் தான் அதிகம். கொழுப்பு குடலை முறுக்கி ரத்தம் ஓடாமல் பிளாக் ஆகி செத்தவன் தான் அதிகம் நம்ம வீட்டை. சரி, போகட்டும். அதில் ஒரு ஆள் நான். பெயர்ஷபா என்றால் வெல் ஆஃப் 7, அதாவது 7 கிணறுகள் உள்ளது என்ற அர்த்தம். 21ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை வாசிங்க. ஆபிரகாம் 7 பெண்ணாட்டுக்குட்டிகளை 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியே நிறுத்தினான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டுக்குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான். அதற்கு அவன், நான் அந்த துறவு தோண்டினதை குறித்து நீர் சாட்சியாக அந்த 7 பெண்ணாட்டுக்குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்சபா என்னப்பட்டது. பெயர்சபா என்றால் என்ன? 7 கிணறு அல்ல, ஒரு கிணறு. அந்த ஒரு கிணறு தோண்டினதுக்காக 7 ஆடுகள் கொடுக்கப்பட்டதுனால அந்த கிணத்துக்கு என்ன பேர்? வெல் ஆஃப் 7. 7 கிணறுகள் வரிசையாக இல்லை, ஒரே கிணறு. அந்த ஒரு கிணறு வெட்டியதற்காக ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? அபிமெலேக்கு 7 பெண் ஆடுகளை கொடுத்ததுனால அந்த ஆட்டுக்கு பேர் வெல் ஆஃப் 7. வெல் ஆஃப் 7 நான் 7 கிணறுகள் என்று அர்த்தம் அல்ல, ஒரு கிணறு. அந்த ஒரு கிணறுக்காக எத்தனை ஆடு கொடுக்கப்பட்டது? 7 ஆடு கொடுக்கப்பட்டதுனால அதுக்கு என்ன பேர்? பெயர்ஷிபா. பேர் என்றால் கிணறு. பேர் லகாய் ரோயி, ஞாபகம் இருக்குதா? பேர் லகாய் ரோயி. இந்த வசனத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிங்க. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். இல்லம்மா, 16, 13, 16. அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த துறவு பெயர் லஹோராயி என்று எனப்பட்டது. கரெக்டா தப்பா வச்சாங்க பாருங்களேன். அந்த கிணறு பெயர் லஹாய்ரோயி. 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 13, 14 வாசித்தாங்க. 14ஆம் வசனத்தில் நல்ல பாருங்க அதை. ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி எனப்பட்டது. நான் தப்புன்றேன், சரியா? அந்த தமிழில் நமக்கு பெயர்னு வந்ததுனால நேம்னு ஆகி போச்சுது. ஆக்சுவலாக அந்த கிணறுக்கு பேர் என்ன பேர்? பேர் லகாய்ரோயி. புரியல? 14ஆம் வசனத்தில் ஆகையால், ஆமாம்,
ஆமாம். அப்போ தமிழில் பாருங்கள், பெயர்னு இருக்காது, பேர். சீயோனில் இன்னான் இன்னான் பிறந்தான் என்று பேர் எழுதப்படும் தான் போட்டிருக்கோம், பெயர்னு போடுறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பெயர் லகாய்ரோயி. பெயர் என்றால் கிணறு, லகாய்ரோயி என்றால் காண்கிறவர்னு அர்த்தம். அவங்க தமிழில் இருக்கிறதுனால பெயர்னு தமிழில் அப்படியே வந்துச்சு. இல்லை, அது வேறு கரெக்டாக வேறு அதில் பிரியுது பாருங்களேன், அதான் குழப்பம். அந்த பெயர் அங்கே பிரியுது பார்த்தீங்களா, அந்த முதல் லைனில் முடிஞ்சிட்டதுனால நம்ம அந்த துறவு பெயர் லகாய்ரோயி அப்படியே தலைமுறையாக படிச்சுட்டு வரோம். சரியா? அதில் கொஞ்சம் மாற்றிக்கலாம். பெயர் லகாய்ரோயி, இந்த பெயர்னு சொன்னேனே, இதுதான் அங்கே பெயர்னு தமிழில் போட்டிருக்குது. பெயர் ஷீபா. அதே போல் பெயர் என்றால் என்ன? கிணறு. பெயர் என்றால் எபிரேய மொழியில் வெல் என்ற அர்த்தம், கிணறு. பெயர் ஷீபா என்றால், ஷீபா என்றால் 7, பெயர் என்றால் கிணறு. 7 கிணறு என்றால் வரிசையாக 1 2 கிணறு 7 அல்ல, ஒரு கிணறு தான். அது வெட்டினதக்க ஆபிரகாம் என்ன பண்ணார்? 7 பெண் ஆடுகளை கொடுத்ததுனால அதுக்கு பேர் என்ன பேர்? பெயர் ஷீபா. இந்த கிணத்துக்காக 7 ஆடுகள் கொடுக்கப்பட்டபடினால வெல் ஆஃப் 7. அதே போல தான் பெயர் கொஞ்சம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரியா? தமிழில் நமக்கு கரெக்டாக அந்த பெயருங்கிறது மேல் லைனில் வந்துட்டதுனால அது பெயராகவே மாறி போச்சு. அது அந்த துறவு பெயர் அப்படி ஆயிடுது. பெயருங்கிறது கிணறு, பெயருங்கிறது கிணறு. என்ன அந்த துறவண்டையில் கண்டார் இல்லையா? லகாய்ரோயின்னா காண்கிறவர். எங்கே? அந்த கிணத்தண்டையில் என்னை கண்டாரே. ஷீபா தான் 7, பெயருங்கிறது வெல் தான், கிணறு தான். சரி, அப்படின்னா ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏன் அப்படி பேர் வந்தது? 7 பெண் ஆடுகளை கொடுத்து அங்கே உடன்படிக்கை செய்தபடியினால அந்த கிணத்துக்கு என்ன பேர் வந்தது? வெல் ஆஃப் 7, பெயர் ஷீபா. சரி, 21:31 வாசிங்க. 21:31. முதல்ல என்ன வாசித்தோம்? இது வெல் ஆஃப் 7. பெயர் ஷீபா என்றால் என்ன? வெல் ஆஃப் 7. அதாவது இந்த ஒரு கிணத்துக்காக 7 பெண்ணாடுகள் கொடுக்கப்பட்டபடியினால அந்த கிணத்துக்கு என்ன பேர்? 7 கிணறு. 7 என்பது கிணத்துக்கல்ல, கொடுக்கப்பட்ட ஆடுகளுக்கு. குழப்பம் இல்லையே? குழப்பம் இல்லையே? வழக்கம் நமக்கு 7 கிணறுன்னா வரிசையாக 1 2 7 கிணறு அப்படி அல்ல, ஒரு கிணறு தான். அந்த ஒரு கிணறுக்காக 7 பெண் ஆடுகள் கொடுக்கப்பட்டபடியினால அவன் அபிமெலேக்கு என்ன சொல்கிறான்? இட் இஸ் வெல் ஆஃப் 7. 7 ஆடுகள் கொடுத்து இது உறுதிப்படுத்தப்பட்டபடியினால இது கிணத்துக்கு பேர் என்ன பேர்? 7 கிணறு. ஆனால் வரிசையை 7 கிணறு இருந்து அர்த்தம் அல்ல. இரண்டாவது 31 வாசிங்கம்மா. அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர் சபா எனப்பட்டது. மறுபடியும் அதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறாங்க பாருங்களா. முதல் அர்த்தம் என்ன? வெல் ஆஃப் 7. ரெண்டாவது வெல் ஆஃப் ஓத், ஆணையிடுதலின் கிணறு. ஒன்று வெல் ஆஃப் 7. இந்த பெயர் ஷெபா என்பதற்கு 2 அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன? வெல் ஆஃப் 7. ரெண்டாவது வெல் ஆஃப் ஓத். இந்த ஷேபா என்பதற்கு என்ன அர்த்தம் உண்டு? ஆணையிடுதல் என்று ஒரு அர்த்தம் உண்டு. ஆக என்ன பண்ணுறாங்க? அதுக்கு வெல் ஆஃப் 7. பெயர் ஷெபா என்பதுக்கு 2 அர்த்தம். ஒன்று, அந்த கிணற்றுக்காக 7 ஆட்டுக்குட்டிகள் கொடுக்கப்பட்டதுனால அதுக்கு 7 கிணறு. ரெண்டாவது என்ன? ஆணையிடுதலின் கிணறு. அந்த கிணத்துங்கிறது தான் என்ன செய்யப்படுது? அவர்கள் ஆணையிட்டு கொண்டபடியினால் அதுக்கு என்ன பேர் வந்தது? பெயர் ஷேபா. சரி, 23ஆம் வசனம் வாசிங்க. அப்போ இந்த பெயர் ஷெபா என்று அதுக்கு 2 அர்த்தம். அடுத்தது 23ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். ஆணை யார் பேரில் கொடுக்கப்படுகிறது? தேவன் பேரில். இன் காட்ஸ் நேம். ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும் பெயர்ஷெபால ஆணையிட்டுக் கொள்ளுகிறார்கள். யாருடைய பேரில் நடக்குது? தேவனுடைய பேரில். சொல்லலாம், கர்த்தருடைய பேரில் எனக்கு என்ன செய்ய? ஆணையிட்டுக் கொள். ஆணையிடுதல் என்பது என்ன? தேவனுடைய பேரில் வர வேண்டியது. என்ன ஒரு விசேஷம்னா, பைபிளில் கர்த்தருடைய நாமத்தில் 28 முறை ஆணையிடப்பட்டிருக்கிறது. பைபிளில் கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிடப்பட்டது 28 முறை. அதில் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். 28 முறை கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிடப்பட்டிருக்குது பைபிளில். அதில் இதுதான் ஃபர்ஸ்ட். ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும் நடுவே நடந்த அந்த ஆணையிடுதல் இருக்குது, அதுதான் கர்த்தருடைய நாமத்தில் மனிதர்கள் முதலாக செய்தது. அடுத்தது
மனிதனுக்கும் 31 வசனம் மறுபடியும் வாசிங்க. 31. அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால், முதல்ல கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிடப்பட்டது. அடுத்தது யாரும் ஆணையிட்டு கொண்டார்கள்? ஆபிரகாமும் அபிமெலேக்கும் ஆணையிட்டு கொண்டாங்க இல்லையா? மனிதர்களுக்கும் பைபிளில் 22 முறை ஆணையிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்தில் 28 முறை. இது இல்லாமல் 2 மனிதர்கள் தங்களுக்குள் ஆணையிட்டுக் கொள்வாங்க இல்லையா? அது 22 முறை. இதுதான் முதல் முறை. கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிட்டதுலையும் முதல்ல இதுதான் 28 முறை கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிடப்படுகிறது. அதில் முதல் முறை எது? ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும். இரண்டாவது மனிதனுக்கும் ஆணையிடப்பட்டது. முதலாவது என்ன? 22 முறை ஆணையிடப்படுகிறது. அதில் இதுதான் முதலாவது முறை. அடுத்தது, ஏன் அபிமெலேக்கு ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கைக்காக வந்தார்? Why Abimelech came for covenant with Abraham? ஆபிரகாம்கிட்ட இவன் ஏன் வரணும்? நான் கடந்த முறை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் அவர் அபிமெலேக்கு சொல்லுவான், உனக்கு இஷ்டமான இடத்துல என்ன செய்யலாம், போய் நீ குடியிருக்கலாம். ஞாபகம் இருக்கா? ஆமாம். எவ்வளோ பண்ணா? ஒரு 15 மைல் தள்ளி போய் என்ன பண்ணுறாங்க? ஆபிரகாம் குடியிருந்தார் இல்லையா? ஆபிரகாமே அபிமெலேக்கு என்ன பண்ணிட்டான்? சாய்ஸ் கொடுத்தான். என்னுடைய தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ எங்கே வேணாலும் போய் என்ன பண்ணலாம்? குடியேறி கொள்ளலாம். ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? 15 மைல் தள்ளி போய் என்ன பண்ணார்? குடியேறி விட்டார். மன்னிக்கணும், 15 ஆண்டுகள் இருந்தார். 15 மைல் இல்லை, 15 ஆண்டுகள் தள்ளி போய் என்ன பண்ணுறாரு? 15 ஆண்டுகள் அவர் குடியிருக்கிறார். 15 ஆண்டுகள் குடியிருக்கும் போதும் அபிமெலேக்கு அவரை அனுப்பி விட்டால் என்ன பண்ணுறான்? அவரை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறான். ஆபிரகாம் நம்மகிட்ட போய் சொன்னான், ஸோ கர்த்தர் கிருபையினால் நம்ம தப்பிட்டோம். இந்த ஆபிரகாம் அனுப்பப்பட்டான். ஆபிரகாம் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறார்? அவர் அங்கே குடியிருக்கிறார். 15 ஆண்டுகள் இவன் பார்த்துட்டே இருக்கும்போது இவன் ஒன்றை கண்டு கொள்ளுகிறான். அந்த கண்டு கொண்டது தான் அபிமெலேக்கு என்ன பண்ணுது? ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இடத்தில் உடன்படிக்கைக்கு வந்தது யாருன்னு சொன்னால் அபிமெலேக்கு தான் வருவான். ஆபிரகாம் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அபிமெலேக்கு வந்துட்டு உடன்படிக்கைக்கு வருகிறான். அப்படியானால் அபிமெலேக்கு எதை கண்டு ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கைக்கு வந்தான்? எதை ஒன்று கண்டிருக்கணும் இல்லையா? 15 ஆண்டுகள் நம்ம நடுவில் வாழுகிறான். அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அபிமெலேக்கு ஒன்றை உணர்ந்து கொள்கிறான், இவனோடு நான் என்ன செய்யணும்? உடன்படிக்கை செய்து தான் வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வர்றான் இல்லையா? அப்படியானால் ஆபிரகாம்கிட்ட அவன் என்னத்தை கண்டான்? சரி, 22, 23 வசனங்களை வாசிங்க. அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இந்த உடன்படிக்கைக்கு வரான். எப்படி வருகிறான்? அபிமெலேக்கு மாத்திரமல்ல, அவனுடைய தளபதியாகிய பிகோலையும் அழைத்து கொண்டு வருகிறான். 2 பேரும் வந்து சொல்றாங்க, நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். ஆணையிட்டு கொடுப்பதற்கு அவன் கேட்டதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் தேவனிடத்தில் பெற்ற ஆசீர்வாதங்கள் அல்ல, தேவனை ஆபிரகாம் கொண்டிருந்தார். நாட் த blessings of God but the blesser. ஆபிரகாமோடு யார் இருந்தாங்க? திரும்ப வாசிங்க 22ஆம் வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் ஆபிரகாம் போய் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அக்காலத்திலே அபிமெலேக்கு அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் அவனுடைய சேனாதிபதி பிகோலும் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாம் இடத்தில் வராங்க. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து என்ன பண்றாங்க? அவனை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். அப்ப அவன் எதை பார்க்கிறான்? அவன் செய்த ஆசீர்வாதங்களை பார்க்கல, அதன் நடுவே யாரை பார்க்கிறான்? கர்த்தரை பார்க்கிறான். ஆபிரகாம்கிட்ட அவன் உடன்படிக்கை வருவதற்கு அவன் இருந்த ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுங்களா? ஆபிரகாமோடு யார் இருக்காங்க? தேவன் இருப்பதை மற்றவங்க பார்க்குறாங்க. இன்றைக்கு நம்மிடத்தில் ஒருவேளை தேவனுடைய ஆசீர்வாதத்தை மற்றவங்க பார்க்கலாம், ஆனால் தேவனை பார்க்குறாங்களான்னா இல்லை. அநேக நேரங்களில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்கப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்? செழிப்பு இருக்குது, கொழுப்பு இருக்குது, நிறைய வயசு எல்லாம் இருக்கிறாரு. கர்த்தர் இருக்கிறாரா? இவ்வளவு இருக்குது, ஆனால் அவருடைய சந்தோஷம் எதில் தெரியுங்களா? என்னமா? கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி ஆராதித்தது. வேற யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 8:56. யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம்.
உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். அவனுக்கு இதெல்லாம் ஆசை இல்லைங்க. வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர உம்மை தவிர. இந்த பாட்டு ரொம்ப இஷ்டம் எனக்கு. நிறைய நம்ம பொய் போட்டு தான் ராகம் போட்டு பொய் சொல்கிறோம், அது வேற. அதை தவிர மீது எல்லாம் நம்மகிட்ட இருக்கும். உலகத்து மனுஷன் உரை நடையில் போய் சொன்னால் ராகம் போட்டு கீபோர்டு வச்சு போய் சொல்கிற ஒரே கூட்டம் விசுவாசி கூட்டம் தான். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் அந்த தேவமனிதனுக்கு பாடுறதுக்கு தகுதி இருக்குது. இஸ் கேப்பபிள் அண்ட் இஸ் குவாலிஃபைடு. ஆக்சுவலாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வசதிகள் எத்தனையோ வந்த பிறகு கூட அந்த எளிமை இன்னும் அந்த தேவ மனுஷனில் இருக்குது. இன்னும் அந்த சைல்டிஷ்னஸ், அந்த குழந்தைத்தனம் இன்னும் அவர்கிட்ட ரொம்ப விசேஷமாக அந்த குழந்தைத்தனம் தான். அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை அது. அதனால் வேற ஒரு ஆசை இல்லைன்னு பொய் சொல்லி பாடிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் ஆபிரகாமுக்கு உண்மையிலே வேற ஆசை இல்லை அவனுக்கு. ஏன் தெரியுங்களா? அவன் எதை காண ஆசையாக இருந்தான்னா கர்த்தருடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான். கண்டு களி கூர்ந்தான். அவனுடைய களி கூறுதல் எங்க இருக்கு தெரியுங்களா? வெள்ளியிலும் பொன்னிலும் ஆடு மாட்டில இல்லம்மா ஐயா. அவனுடைய எண்ணங்கள் அங்கே இல்லை. யாரை பார்க்கணும்? அவரை பார்க்கணும், அவருடைய நாளை பார்க்கணும். நமக்கு அது இருக்காது பாருங்களேன். ஏசா இதோ வந்து விட்டார், அதோ இந்த விட்டார் சொல்லி கதெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறோம்ல. இன்னும் யோசித்து பாருங்க. அவரை தவிர வேற எதுவும் ஆசை இல்லைன்னு சொன்னா எனக்கும் நமக்கு அப்படி இருந்திருந்தால் ஊழியம் மாத்திரம் இல்லை, இந்த உலகம் என்னைக்கும் மாறி இருக்கும். இயேசுவை தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லைன்னு நாம் மாறி இருந்தால் நிச்சயமா சொல்லுங்க உலகம் என்னைக்கோ மாறிட்டு இருக்கோம் தேவனை நோக்கி. நமக்கு அது இல்லையே. அபிமெலேக்கு எதை பார்த்து ஆபிரகாம் உடன்படிக்கை வந்தான் என்றால் அவனுடைய ஆசீர்வாதங்கள், நாட் த பிளெஸிங்ஸ் பட் த பிளெஸர். அவனுடைய என்ன இருந்தது? ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஆண்டவரை பார்க்க சொல்றான். நீ செய்கிற எல்லாவற்றிலும் யார் இருக்கிறாங்க? கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. நாங்கள் இந்த 15 ஆண்டுகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீ என்ன பண்ண முடியும்? நீ நினைத்த. யோசித்து பாருங்க. அபிமெலேக்கு ராஜா, ஆபிரகாம் யார்? ஒரு நாடோடி. இவனுடைய தேவலை இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ அபிமெலேக்கு ஆபிரகாம் அவன் தளபதியை அழைத்து கொண்டு வருகிறான். தளபதி இருந்தால் அவன் ராணுவம் இருக்காதா? அவனு பெரிய அரசன். என்ன பண்ணுறான்? ரெண்டையும் வந்து இவன்ட்டு என்ன பேசுகிறான்? கர்த்தர் உன்னோடு இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆகவே நீ எனக்காவது என் பிள்ளைகளுக்காவது என் பேரனுக்காவது என்ன பண்ணக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது என்று. அப்படின்னா ஆபிரகாமோடு தேவன் இருப்பதை பார்த்தபோது இவனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? இவன் நினைத்தால் எந்த அரசாங்கத்தையும் தலைகளை திருப்பிடலாம், எந்த அரசனையும் இவனால மாற்றிவிட முடியும் என்று அவன் பயப்படுறான். என்ன யோசிச்சிருக்கணும்? எனக்கு பின்னாடி ஒருவேளை இந்த ஆபிரகாம் இந்த நாட்டை பிடிச்சிருவானோ, இந்த ஆபிரகாம் ஆட்டினுடைய ஆளுகையை பிடித்துக் கொள்வானு பயந்துறான். ஆகவே என்ன செய்யறான்? உடன்படிக்கைக்கு வருகிறான். இன்னும் யோசிச்சு பாருங்க. மற்றவங்க நம்மை பார்த்து இவனோடு தேவன் இருக்கிறார்கள், ஆகவே இவனோடு நான் ஐக்கியமா இருக்கணும், இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அப்படி யாராவது நினைச்சு வராங்களா? உன்னோட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அந்த உணர்வு அவனுக்கு வந்தது. அவன் பார்த்தது யார? உடன்படிக்கைக்கு வருவதற்கு அபிமெலேக்கை தூண்டினது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைய ஆவிக்குரிய உலகத்தை என்ன வேணுங்களா? பண்டிகைகள் கூட வேணும், பரிசுத்தர் தான் வேண்டாம். இன்னைக்கு எது வேணும்? இன்னைக்கு ஜனங்களுக்கு பண்ணி இருந்தால் போதும். 2000 பண்ணி போச்சுதுன்னா உக்குப்பாடு போட்டானே தவிர பரிசுத்த இயேசு வேணாம் தானே தள்ளான கர்கசேன நாட்டுக்காரனுங்க. கதனிய நாடு அன்னைக்கு அதை தான் தள்ளுனான். லேகியோன் விடுதலை பெற்றான். ஆனால் என்னாச்சு? 2000 பண்டிகள் நஷ்டமாயிட்டு. பண்டிகளை காட்டிலும் இவங்களுக்கு எது பெருசாக தெரிகிறது? பரமன் தெரியல பாருங்களேன். பண்டிகளை காட்டிலும் இயேசு வேந்து தெரியணும். மாறா என்ன இருக்குது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் மந்திரவாதிகளாக ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்படணும் என்ன பண்ணாங்க? அவருடைய மந்திர புஸ்தகங்களை கொண்டு வரானுங்க. கொண்டு வந்து அதை நெருப்பில் போடுறானுங்க. 50,000 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு. இயேசு உள்ளே போன உடனே 50,000 வெள்ளிக்காசு அவனுக்கு சாதாரணமாக தெரியுது. இன்றைக்கு எவ்வளோ பெரிய இயேசு வானத்தை, இந்த பாட்டு வேற பாடுவோம், இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின். சாதாரண போங்கு இல்லை, போங்கு பித்தளை போங்கு. இது என்ன பண்றான் தெரியுங்களா? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தின். அதுக்கு அர்த்தம் என்ன? மொத்த உலகமும் எனக்கு தாண்டான்னு அர்த்தம். முழு உலகத்துக்கும் சொந்தக்காரன். ஏன் சொந்தக்காரன் என்ன அர்த்தம்? இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? இதெல்லாம் நல்ல பாடுறோமே தவிர அவரு வேணுமா வேண்டாமா? இந்த பார்தலம் முழுவதும் நமக்கு வேண்டும், ஆனால் அதை நமக்கு அதை கொடுக்கிற இயேசு நமக்கு வேண்டாமே. அதுதான் இங்கே ஆபிரகாம்கிட்ட ஏன் அபிமெலேக்கு ஒரு அரசன் உடன்படிக்கைக்கு ஒரு சாதாரண மனுஷன் வருவானா? வருவதற்கு காரணம் என்ன? நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கார், நான் பார்க்கிறேனே. ஆகவே நீ நினைத்தால் என்ன செய்ய முடியும்? என் சந்ததியை உன்னால வேறு இருக்க முடியும். 22ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்கம்மா. 22.
அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என்னுடைய மகனுக்காவது என் பேரனுக்காவது என்னுடைய 3 தலைமுறைகளுக்கு பயப்படுறான் பாருங்க ஒருத்தன். 3 தலைமுறைகளை பற்றிய பயம் அவனுக்கு இருக்குது. என் பேரை வரைக்கும் இவனால நான் பாதிப்பை உண்டாக்க முடியும் என்ற ஒரு பயத்துல என்ன பண்றான் பாருங்க. வாசிங்கம்மா. வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்படின்னா இன்னைக்கு உலகம் என்ன செய்யணும்? உங்களை பார்க்கும்போது என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாங்கன்னு பார்த்து நம்மோடு வந்து என்ன செய்யணும்? உடன்படிக்கை. நான் எப்போதுமே நினைப்பேன், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் நமக்கு சகோதரன்லாம் சத்துருவா மாறுறான். இப்போ நம்ம பிரச்சனை அது இல்லை. சத்துருவே சகோதரனா மாறுவான்னு ஆண்டவர் சொன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு சகோதரன் இருந்தவங்களாம் நமக்கு எதிரியாக மாறி போகிறான். அப்படின்னு நம்ம வழி எவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்குதுன்னு யோசித்து பார்க்கணும். ஃபாதர் பர்க்மான்ஸ் பாணியில் சொன்னால், வழி ஆண்டவருக்கு சரியாக இருந்தால் கர்த்தர் எதிரி காதை பிடிச்சி முறுக்கி இங்கே வாடான்னு கூப்பிட்டு வருவாராம். பிரைஸ்லோர் வந்து என் பிள்ளைகிட்ட பேசுகிறான்னு சொல்லுவாராம். அவர் இந்த வசனத்துக்கு அவர் விளக்கம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் எதிரிக்கு காதை பிடிச்சி முறுக்கி இங்கே வாடா என் பிள்ளைகிட்ட பேசுகிறா, சண்டையாடா போட்ட அவன் ஏன் பிள்ளை பேசடா அப்படின்னு வரான் ஆண்டவர். இங்கே அவன் சும்மா இருக்கிறவங்களாம் நம்ம காதை பிடிச்சி முறுக்கிறான். இப்போ கர்த்தர் அவன் காதை பிடிச்சா இன்னைக்கு அவன் நம்ம காதை பிடிச்சி முறுக்கிறான். என்னடான்னு கேட்டால் உங்களோட சண்டை போடுறான்டான்றான். நம்ம கதை எவ்வளோ மோசமாக போகிறது. உலகம் பார்க்கும்போது நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எங்களை பார்க்குற உண்மை பார்க்கட்டுன்றோம்ல. எங்கே பார்க்குறான் அவன்? நம்மையே பார்க்கல, அப்புறம் எங்கே நம்ம ஆண்டவர் நம்மளை பார்க்கறதுக்கு? சகரியா 8ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிங்க. சகரியா 8:21 முதல் 23 வரை. ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும். நாம் எங்க போகணும்? கர்த்தர் ஒரு பட்டணத்தில் உள்ளவங்கெல்லாம் அடுத்த பட்டணத்துக்கு போய் அங்க உள்ளவங்க என்ன சொல்லுவாங்களா? நாம் எல்லாரும் போய் கர்த்தர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணணும். சேனைகளின் கர்த்தரை தேடணும். தீவிரித்து போவோம். வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். என்ன பண்ணோம்? ஒரு ஊர்ல அடுத்த ஊர்ல போறான். இப்போ என்ன சொல்றான்? நம்ம கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்கு நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சேர்ந்து கர்த்தர்ட்ட போவோம். வாரும் சொன்ன உடனே அந்த ஊருக்காரன நாங்களும் வரோம் அப்படின்னு ஜாயின் பண்ணிப்பாங்களாம். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும். எங்க வருவாங்களா? கர்த்தரை தேட வர்றாங்க. என்ன சொல்லிட்டு வரானுங்க? கர்த்தரை பேசணும், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும், கர்த்தரை தேடணும். வாங்கடான்னு என்ன பண்றான்? எல்லா ஜனங்களும் பலத்த ஜாதிகள் கூட புறப்பட்டு வந்து எருசலேமுக்கு வந்து கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு எதை பிடிப்பாங்களா? வஸ்திர தொங்கலை வந்து பிடிப்பாங்களா? எதுக்கு வந்தானுங்க அவனுங்க? கர்த்தரை தேடவும் கர்த்தர்ட்ட விண்ணப்பம் பண்ணவும் வந்தானுங்க. வந்தவனுங்க என்ன பண்றானுங்க? ஒரு யூதனை பிடிச்சி என்ன பண்றான்? 10 பேர் சேர்ந்து என்ன பண்றான்னா, ஒரு யூதன் அங்கி போட்டிருப்பான்ல, அந்த அங்கியின் ஓரத்தை பிடிச்சிக்கிறானா எல்லாவனும் பிடித்து கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தரை தேடவும் கர்த்தரை விண்ணப்பம் பண்ணவும் எருசலேம் ஆலயத்துக்கு போகல. யார்கிட்ட வருகிறான்? தேவ பிள்ளைகிட்ட வரான். ஒரு கர்த்தரை பிள்ளைகிட்ட வந்து என்ன பண்றான்? அவனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு கர்த்தர் உன்னோட தான் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி என்ன பண்றான்? கர்த்தர்ட்ட போனா யார்கிட்ட வரணும்? உங்ககிட்ட தான் வரணும் சொல்லி நாங்க என்ன பண்றோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம பேண்ட் எவனாவது 10 பேர் பிடிச்சிருக்கானா பாருங்க. வஸ்திர தொங்கல் அவன் யூதன் போட்டிருக்கான், ஒரு பெரிய பாவாடை மாதிரி ஒன்று போட்டிருப்பான்ல, அது என்ன பண்றான்? ஒவ்வொருத்தரும் பிடிச்சிக்கிறானா. நம்ம பேண்ட்டு நம்ம ஷர்ட்டை எவனாவது பிடிச்சி தொங்கினானா இது வரைக்கும்? ஐயோ உங்ககிட்ட தான் ஏன் ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னா பார்க்கல தானே நம்மகிட்ட ஆண்டவரை. 10 மனிதர் ஒரு யூதனை பிடித்து என்ன பண்ணுவானா, உன்னோட மாத்திரம் தான் கர்த்தர் இருக்கார், நான் எங்க போறேன், நீ கர்த்தர்ட்ட போற, நாங்கள் என்ன பண்ணுவோம்? சட்டையை பிடிச்சிக்கிட்ட நாங்கள் எங்க வந்துடலாம்? கர்த்தர்ட்ட வந்துடலாமே. இப்போ தேவனிடத்தில் போவதற்கு ஒரு வழி யாருன்னா கர்த்தருடைய பிள்ளை. எருசலேம்ல ஆராதனைக்கு வர்றானுங்க, பஸ்கா பண்டிகைக்கு வர்றவனுக்கு என்ன பண்றான்? இயேசுவை காணணும்னு விரும்புகிற யார்கிட்ட போய் நின்னா தெரியுங்களா?
நாத்தான்வேல்கிட்ட போய் நிற்கிறானுங்க. நாத்தான்வேல் யார்கிட்ட போனார்? அந்திரேயாட்ட போனார். அந்திரேயா இயேசுவை கூட்டு போயிட்டார்ல. அப்படின்னா பீப்புள் நோ whom to catch. யாரை பிடிக்கணும், யாரை பிடிச்சா யார்கிட்ட போகலாம் தெரியுதில்ல ஜனங்களுக்கு. நம்மளை ஒதுன்னு வரைக்கும் பிடிக்கலன்னா இப்போ நம்ம இன்னும் கர்த்தர்ட்ட நிறைய பேர் நடத்தலன்னு தானே அர்த்தம். உங்க கூட வந்தால் நீ கர்த்தர் என்ன கூட்டிகிட்டு போய்விட எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருத்தன் சொல்கிறான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ப்பான்னா எல்லாம் கேட்டான். அப்புறம் நீ சபைக்கு வரணும்ப்பா. எந்த சபைக்கு? அது அந்த சபைக்கு. அந்த சபைக்கா? எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் போகிறாரு. அந்த சபைக்கா? அந்த சபைக்கு தான். அந்த ஆள் வர சபைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த ஆள் போகிற பரலோகத்துக்கே வரமாட்டான் போல இருக்குது. எவ்வளோ அழகான சாட்சி பாருங்களேன். ஒரு முறை இந்த பக்கத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரர் தான், அது பேர் எனக்கு மறந்து போச்சு, அடிக்கடி யோசித்து பார்க்குறேன், பேரே வரமாட்டேங்குது. அவர் ஒரு மாதிரி சொன்னார். அவர் சபையில் ஒரு ஆசிரியராக இருந்து பாஸ்டர் ஆனவர். அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு ஆன்லைன் பேரில் பேசும்போது நான் அடுத்து நான் பேசணும் போய் மாட்டிக்கிட்டேன் ஒரு 2 நேரத்தில். அப்போ அவர் பேசும்போது சொன்னார், அவருடைய சபையில் ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஒழுங்காக சபைக்கு வர்றவங்க, ரொம்ப வைராக்கியமாக ஆண்டவர் காணிக்கிறாங்க. கணவர் ரட்சிக்கப்படாதவர். பாஸ்டர் எங்கே வெளியே பார்த்தாலும் அன்பாக பேசுவார். பாஸ்டர் கூப்பிடாரு, அடிக்க ஐயா சபைக்கு வாங்கய்யா. வரையாம்பார். ஆனால் சபைக்கு வரமாட்டார். வீடு சந்திக்க போனான்னு சொன்னால் அவர் வீட்டில் இருந்தாங்கன்னா ரொம்ப மரியாதை கூப்பிடுவார். பாஸ்டர் நல்லா கனப்படுத்துவார், சொல்கிறதெல்லாம் கேட்பார். ஆனால் கோயிலுக்கு மாத்திரம் வரமாட்டார். ஒரு நாள் இவர் அடிக்கடி ஜெபிக்கிறார் ஊழியக்கார அந்த மனுஷனுக்காக. ஒரு நாள் அந்த அம்மா மாத்திரம் சொன்னாங்க, ஐயா நம்பிக்கையே போயிட்டுக்கா. பாஸ்டர் கேட்டார், என்னம்மா நம்பிக்கை போயிட்டு? அவ்வளோதாயா, நான் நரகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேயா. யார வீட்டுக்காரர்? அந்த ஆள் ரட்சிக்கப்பட மாட்டாயா. நானும் சொல்லி பார்த்தேன், ஜெபம் பண்ணி பார்த்தேன், அந்த ஆள் வரமாட்டாயா. அவ்வளோதான்யா, அவனை நரகத்துக்கே ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த ஊழியக்காரர் மனசு உண்மையிலே கஷ்டப்பட்டது. சே, பார்த்தா நல்ல மனுஷனாக இருக்கான், அன்பாக பழகுறான், மரியாதையாக பேசுகிறாரு. இவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் வெளியில் போகும்போது அவர் கணவரை மாத்திரம் பார்த்தாரு. அவனை பார்த்து பேசும்போது பேசியிருந்தார், ஐயா உங்களோட முக்கியமாக ஒன்று கேட்கணும், ஏன் சபைக்கு வர மாட்டேங்கிறீங்க? வரேன்னு சொல்கிறீங்க, வரமாட்டேங்கிறீங்களே சொன்னார். ஏன் வரணும் சபைக்கு? சபைக்கு வந்தால் தான் ஐயா நீங்கள் இயேசுவோட பிள்ளையை மாற முடியும். இயேசு பிள்ளைய மாறினா எனக்கு என்ன லாபம்? இயேசு பிள்ளைய மாறினா பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட்ட என்ன ஆகும்? பரிசுத்தமாக வாழ்வீங்க. அதனால் என்ன, உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும். அப்படியா? அவர் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படி இதெல்லாம் சொன்ன உடனே அவர் கேட்டார், என் ஒய்ஃப் இதெல்லாம் எடுத்துட்டாளா? ஓ எல்லாம் எடுத்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் அபிஷேகம் எல்லாம் போயிட்டாங்க. அப்போது பரலோகம் போயிடுவா? கண்டிப்பாக போயிடுவாங்க. அவள் பரலோகம் போவான்னா இதெல்லாம் இல்லாமலே நான் பரலோகம் போயிடுவேன்னார் அவர். அந்த அம்மா இவ்வளவு இருந்து தான் பரலோகம் போவான்னா இதில் ஒன்று கூட இல்லாமல் நான் பரலோகம், ஏன்னா அவளே வர்றான்னா நானே போக மாட்டேன் அப்படின்னாரா. இன்றைக்கி நம்மளை பார்த்தா என்ன சொல்லுதுங்களா, ஈவன்லாம் பரலோகத்துக்கு போவான்னா நானே போக மாட்டேன், சபைக்கே வராமல் போயிடுவேன் நிறைய பேர் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நம்முடைய சாட்சி அவ்வளவு காட்சி. நிறைய பேருக்கு சாட்சி இல்லை, காட்சி தான் சொல்லுவானே, பேர் பெற்றவன்னுவானே. இவங்கெல்லாம் பேர் போனவங்க எல்லாம், பேர் போனவர்கள் இல்லை, பேர் போனவங்க எல்லாம். ஒரு யூதனை பிடித்து 10 பேர் தோங்குறான், ஒன்னோடு கூட வருவையா நாங்கள் தேவன்கிட்ட போயிடலான்னு சொல்கிறான்ல. காரணம் என்ன? எதை பிடிக்கிறானுங்க அவனுக்கு? எதை பிடிச்சாங்க? வஸ்திர, என்ன வஸ்திர தொங்கலுக்கு அவங்க அப்படி என்ன இருக்குது? ஹெம் ஆஃப் இஸ் கார்மெண்ட். அவன் போட்டிருக்கான அங்கி, அந்த அங்கியினுடைய அந்த ஹெம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எம்மிங்கா? ஆமாம், எம்மிங் பண்ணியிருக்காங்களே, அந்த எம்மிங்கை பிடிச்சி தொங்குறானாமே. ஏன் அந்த எம்மிங்கில் என்ன இருக்குது நமக்கு தெரிந்தது. எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 15 38 40 வரைக்கும் வாசிங்க. எண்ணாகமம் 15 38 முதல் 40 வரை. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் என்ன செய்யணுமா? யூதனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சட்டம். இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி தலைமுறை தோறும் எல்லா தலைமுறைகளிலும் அவங்க என்ன செய்யணும்? தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி என்ன செய்யணும்? வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கல்கள், அவன் கார்மெண்ட் போட்டிருக்கான அங்கே மேலே இங்கே போட்டிருக்கானே, அதுக்கு கீழே என்ன செய்யணும் சொன்னால் அங்கங்கே ஹேங்கிங்ஸ், அங்கங்கே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று என்ன பண்ணணும்? ஒவ்வொரு எண்ணிலையும் என்ன செய்யணும்? இளநீல நாடாவை கட்டி தொங்க விடணும். அதில் நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும், அதாவது உன்னுடைய இருதயம் என்ன செய்ய, நாளைக்கு கத்தரை விட்டு வேற பக்கம் திரும்பும். அடுத்தது உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலா இருக்க வேண்டும். இப்ப யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் யோசித்து பாருங்க.
இயேசு வருகிறாள், சமாரிய பெண்ணை பார்த்து அவனுக்கு நீ யூதனா இருக்குன்னு கேட்டாலே காரணம் என்ன தெரியுங்களா? அவனுடைய வஸ்திரத்தை பார்த்தாலே தெரியும் அவன் யூதன் என்று. யூதனுக்கு மாத்திரம் தான் வஸ்திரத்தின் தொங்கல் என்ன இருக்கும்? இளநீல நாடா இருக்கும். யூதனுக்கு மாத்திரம் தான் தலையில் பார்த்தீங்கன்னா அரபியர்களும் தலையில் துணியை போட்டு கயிறு போட்டு கட்டியிருப்பான். ஆனால் யூதனும் கட்டியிருப்பான். வித்தியாசம் இருக்குது. இவனுக்கு இங்கே சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும். இவனுக்கு அரபியர்களுக்கு வெறும் கயிறு தான் இருக்கும். ஆனால் யூதர்களுக்கு என்னதுங்களா ஃபிலாக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சின்ன சின்ன பெட்டி இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் வசனத்தினுடைய முக்கியமான பகுதிகளை எழுதி கற்பனைகளை எழுதி அது உள்ளே வச்சுருப்பானுங்க. கைகள் அதை பார்த்தீங்கன்னா காப்பு நாடாக்கள் பெருசாக கட்டி வச்சுருப்பான். அதுலேயும் சின்ன பாக்ஸ் இருக்கும். அதில் வசனத்தை வைத்திருப்பான். மற்றவங்களும் இது சட்டை போடலாம். ஆனால் யூதனுக்கு வித்தியாசம் தெரியும். தலையிலையும் தெரியும், கால்லையும் தெரியும். அவனுக்கு காலில் என்ன இருக்குது? இளநீல நாடா தொங்குகிறது. அது எதன் அடையாளம்? இவங்கெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். இப்போ நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த அங்கே அப்படி முன்னாடி பின்னாடி போகும் இல்லையா? போகும்போது என்ன ஆகும்? அந்த போயிட்டு வரும்போது அவன் கண்கள் பார்க்குறான். கால் எடுத்து வைக்கும்போது அந்த பெரிய பாவாடமாக தானே போட்டிருக்கானுங்க. அங்கே அங்கே கால் நடக்கும்போது அது முன்னாடி போகும்ல, அங்கே போகும்போது அந்த இளநீல நட அவன் கண்ணுக்கு தெரியும் போது என்ன ஆகும்? நான் வசனத்தின்படி நடக்க வேண்டியவன் என்று அவனுக்கு நினைப்பூட்டும். மார்க்கு மத்தேயு 9:21 வாசிங்க. மத்தேயு 9:21. நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். எதை தொட்டாங்க? அந்த தொங்கலை தான் தொட்டா. இயேசுவுக்கு அந்த பெரும்பாலுள்ள பெண் தொட்டது இது hem of his garments. அவருடைய வஸ்திரத்தின் அந்த ஓரத்தின் அந்த அங்கியின் ஓரத்தை ஏதோ அந்த ஹெம்மை தொடுறா. அங்கே என்ன இருக்குது? இளநீல நாடா கட்டின யூதன் அல்லவா? தலைமுறை தோறும் செய்ய வேண்டியது இயேசுவுக்கும் கட்டப்பட்டிருந்தது. என்ன பண்ணுறா? போய் அதை தான் அவள் பிடிக்கிறா. பிடிக்கும்போது அவளுக்கு அந்த வல்லமை வெளிப்படுது இல்லையா? ஏசாயா 6:1 வாசிக்கிறோம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் கர்த்தர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவர் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது இல்லை. இப்போ தேவனுடைய வஸ்திர தொங்கலுக்கு என்ன தன்மை இருக்கிறதோ அதனுடைய ஒரு பகுதி யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யூதனுக்கு கொடுக்கப்பட்டது. உன் வஸ்திரத்தை தொங்கலை கட்டி போட்டுக்கோ. நாளைக்கு என்ன ஆகும்? நீ சோரம் போய் வசனத்தை விட்டு மாறாக நடக்கும்போது இது உனக்கு என்ன செய்யும்? நினைப்பூட்டு. நீ வசனத்தை போய் நடக்க வேண்டிய ஆளு. ஏன் மற்ற 10 பேர் வந்து ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிக்கிறான்? அது எதன் அடையாளம்? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன். அப்படியான இன்னைக்கு உலகம் உங்களிலே என்னிலே கர்த்தரை பார்க்கணும்னா நீங்கள் நானும் வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்கும். இவன் வசனத்தின்படி பயப்படுக்கும், வசனத்தின்படி வாழ்கிறவன் என்றால் என்ன ஆகும் தெரியுங்களா? எல்லாம் நம்முடைய சட்டையை பிடிச்சி வந்து நிற்பான். கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு, நாங்கள் உன்னோட கூட வருவோம் அப்படி சொல்லுவான். எப்போ சொல்லுவான் தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கை வார்த்தையாக இருந்தால், நமது வாழ்க்கை வார்த்தையின்படி இருந்தால் அந்த தொங்கல் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்னா கண்டிப்பாக வந்து பிடிப்பான். வசனத்துக்கு பயப்படுறான். ஐயா கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறவன் ஆக இவனுக்கு என்ன செய்யணும்? இவன் கூட போனால் நம்ம கத்துட்டு போயிடலாம். பரிசுத்த பவுல் சொல்லலையா? ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற மனதான என்ன பின்பற்றி வா. எவ்வளோ கான்ஃபிடென்ட் பாருங்களேன். ரோமர் 11 கொரிந்தியர் 11 மிக அழகாக சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்கள் என்ன பண்ணுங்க? என்னை பின்பற்றி வாங்க. ஏன்? அவனுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட். வசனத்தின்படி நான் நடக்கிறேன். அப்படியானால் 10 புறஜாதிகள் வந்து ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு நாங்கள் உன்னோடு வருவோம், கர்த்தர் உன்னோடு மாத்திரம் இருக்கிறார் என்று சொல்லுவாரானால் ஆபிரகாம் பற்றி ஏன் அப்படி சொன்னான்? அபிமெலேக்கு கர்த்தர் அவனோடு இருந்தார், வசனத்தின்படி வாழ்கிறார். கர்த்தர் சொன்ன கட்டளையின்படி அவன் வாழ்கிறான். ஆக என்ன செய்ய முடியாது? யாரும் தவிர்க்க முடியாது. ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க, உங்களோடு என்னோடு கர்த்தர் இருப்பதை உலகம் பார்க்கணும். யாக்கோபோடு கர்த்தர் இருந்து லாபான் பார்த்தாரா? பார்க்கலையா? லாபான் பார்த்தா சொன்னார், எனக்கு தீங்கு செய்ய பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனால் உன் ஆண்டவர் சொன்னார். பார்த்தானே. இன்னொரு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தது போத்திபார் பார்த்தான்ல, யோசேப்போடு கர்த்தர் இருந்ததை பார்த்தார்ல. இன்னொருவர் லேகியம் சொன்னான் இல்லையா? இயேசு பார்த்து சொன்னானே, ஆண்டவரே எங்களை துன்பப்படுத்த வந்தீரா? ஏன் கத்துறான்? அவருடைய தேவன் இருக்கிறார். அப்படியானால் இன்னைக்கு உலகம் என்ன செய்யணும்? உங்களிலே என்னிலே கர்த்தரை பார்க்கணும். என்றைக்கு கர்த்தரை நம்மளை பார்க்கணும்னு சொன்னால் வசனம் என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அனுபவமாய் மாறுமோ. வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதுனால இல்லை, வசனத்தை நம்புறதுனால இல்லை, வசனத்தை கை கொள்வதனால்தான். வசனத்தை வாசிக்கணும், விசுவாசிக்கிற மாத்திரமல்ல, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது தான் உலகம் நம்மளே கர்த்தரை பார்க்கும். சும்மா இயேசு வந்தார் போனாருன்னு சொல்லி இயேசுன்னு கத்திட்டு இருக்கனாலே இயேசு ஜனங்கள் நம்ம பார்க்காது, மாற எரிச்சல் தான் அடையும். சும்மா பொழப்பு பார், சும்மா இயேசுநாத பேரை சொல்கிறான். நம்ம ஊரில் சொல்லுவானே, படிக்கிறது ஒன்று இடிக்கிறது ஒன்றுவானே, அதே தான் ஆகிடும், நமக்கும் ஆகிடும். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.